கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தியாகம் செய்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. நீங்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தீர்கள், யாருடைய வாழ்க்கையில் இருந்தெல்லாம் விலகினீர்கள், பிரச்சனைகள் வரும் என்று முன்கூட்டியே அறிந்து சில நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்தீங்க. ஆனால் அது அந்த நபர்களுக்கு புரியாமலே போனது. உங்களுடைய சுயசரிதையை எழுதினால் அதற்கு பொருத்தமான தலைப்பு தியாகம் என்பதற்கானத்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலே தியாகங்கள் செய்து செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மறந்து விட்டீங்க. உங்களுடைய சொந்த ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி என அனைத்தையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் நல்வாழ்விற்காக நீங்கள் எளிதாக தியாகம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள், எத்தனையோ விஷயங்களை மறந்து எவ்வளவோ தடவைகள் நீங்கள் தவறான சில முடிவுகளையும் எடுத்திருப்பீங்க. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நான் தியாகம் செய்யணும், நான் தியாகம் செய்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ உதவிகளையும் சொல்லியும் சொல்லாமலும் எத்தனையோ தியாகங்களையும் எத்தனையோ உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த மனிதர்கள் அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் உங்களை அப்படியே மறந்துவிட்டு உங்களை ஒரு எதிரிகளாகவும் உங்களை ஒரு பகடக்காயாகவும் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் முன்னேறி கொண்டே தாங்க போவாங்க. குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் வளர வேண்டும், துணையின் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று உங்களையே நீங்கள் மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தான் இருக்கும். ஆனால் இத்தனை தியாகங்களை செய்து முடித்த பிறகும் நீ எங்களுக்காக என்ன செய்தாய் என்று உங்களை நோக்கி ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் தியாகம் செய்த உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு அர்த்தமற்றதாக மாறி உங்களுடைய நெஞ்சை கிழித்தெறிந்திருக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் பிறந்ததிலிருந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு குடும்பத்தில் சொன்னதை, திருமணம் ஆவதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொன்னபடியே எல்லா விதமான வேலைகளுக்கும் போவீங்க. அவர்கள் சொல்வது அனைத்தையுமே நீங்கள் செய்து காட்டுனீங்க. திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டு நடந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் என்னவென்று ஒரு நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த நபர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அதை நினைத்து இதுவரைக்கும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். குழந்தைகள் பிறந்த பிறகு குழந்தைகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்தது யாராவது என்ன ஒரு வார்த்தைகள் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள், கொடுக்கவில்லை, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் என்னுடைய மனதிற்கு அதை இப்படி கேட்டிருந்தால் கூட மிகவும் சந்தோஷமாக நான் இருந்திருப்பேன் என்கிற மாதிரியான வருத்தங்கள் எல்லாம் இந்த கடகம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இப்பொழுது கூறுவது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய மனது உடைந்த தருணம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் மன ரீதியாக அல்லது பண ரீதியாக உடைந்து போய் எனக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டார்களா என்று நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக கொடூரமான தருணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் யாருக்காகவெல்லாம் உங்களை அழித்து கொண்டீர்களோ அவர்கள் அனைவரும் தங்களின் சுயநல போர்வையை பொருத்தி கொண்டு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த மனிதர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டும் பொறுத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டீங்க. ஆனால் அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கே அவர்கள் எதிரியாக மாறிய போது நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த தருணங்கள், நாம ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட தியாகங்களை செய்தோம், அவன் ஏன் இதனை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறான் என்று உங்களையே நீங்கள் நினைத்து அழுது புலம்பிய நாட்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நொடியில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகத்தை நீங்கள் கண்டபோது உங்களுடைய மனது உடைந்து சிதறி கிடந்திருக்கும். அந்த சிதறிய மனது இதுவரைக்கும் ஒட்டாமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உண்மையான நபர்கள் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்களுடைய முதுகில் குத்தி உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு உறவு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்க வரப்போகிறது.
அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உறவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் போகிறது. பாசத்தை கொட்டினோம், ஆனால் பரிசாக அவமானங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் என்ற உறவுகளின் மீது நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கை முற்றிலுமே உடைந்து போயிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மாற்றத்திற்கு உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான உறவுகள் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து இணையவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களை ஏமாற்றிய போலி மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரபஞ்சம் நிரந்தரமாக துரத்தி அடிக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் உண்மையான அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய நல்ல நட்போ அல்லது துணையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் பலப்படவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு முட்டாளாக பார்த்த உறவினர்கள் மத்தியில் உங்களின் தற்போதைய வளர்ச்சியை கண்டு அவர்களை உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உறவுகள் சாதகமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் போகவும் செய்வீங்க. நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த அமைதி இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்துவிடும். மனதிற்குள் இப்போதும் ஒரு புயலையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் வைத்துக்கொண்டு வெளியே மட்டும் தெரித்து கொண்டிருந்த உங்களுடைய மௌன போராட்டத்திற்கு இப்போது ஒரு விடுவு காலமானது பிறக்கப் போகிறது. பிறந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக இறைவனிடம் அழுது பிரார்த்தனை செய்த அந்த மன அமைதி இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த தேவையற்ற சண்டைகள், கோர்ட் கேஸுகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரவும் செய்துவிடும். கடன் கொடுத்தவர்களின் தொல்லைகள் எல்லாமே நீங்கி கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறப்பதால் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாக மாறிவிடும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் எவ்விதமான சலசலப்பும் இன்றி அமைதியாக மாறுவதால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். அதனை நினைத்து வருத்தம் அடையக்கூடாது. மனதில் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட்டால் நன்மைகள் உங்களை தேடி வந்துவிடும். வியாபார பணிகளில் பொறுமையானது உங்களுக்கு வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பேச்சுக்கள் எதுவோ அதனை மட்டும் பேசுங்கள். மற்றவர்களின் பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். எண்ணிய சில பணிகளில் தாமதங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது. கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறவும் ஆரம்பிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையானது வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை பல நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைஞ்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அவர்கள் அனைவரும் தங்களின் சுயநல போர்வையை போர்த்தி கொண்டு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த மனிதர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டும் பொறுத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டீங்க. ஆனால் அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கே அவர்கள் எதிரியாக மாறிய போது நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த தருணங்கள், நாம ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட தியாகங்களை செய்தோம், அவன் ஏன் இதனை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறான் என்று உங்களையே நீங்கள் நினைத்து அழுது புலம்பிய நாட்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நொடியில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகத்தை நீங்கள் கண்டபோது உங்களுடைய மனது உடைந்து சிதறி கடந்திருக்கும். அந்த சிதறிய மனது இதுவரைக்கும் ஒட்டாமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உண்மையான நபர்கள் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்களுடைய முதுகில் குத்தி உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு உறவு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்க வரப்போகிறது. அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உறவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் போகிறது. பாசத்தை கொட்டினோம், ஆனால் பரிசாக அவமானங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த உறவுகளின் மீது நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கை முற்றிலுமே உடைந்து போயிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மாற்றத்திற்கு உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான உறவுகள் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து இணையவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களை ஏமாற்றிய போலி மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரபஞ்சம் நிரந்தரமாக துரத்தி அடிக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் உண்மையான அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய நல்ல நட்போ அல்லது துணையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் பலப்படவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு முட்டாளாக பார்த்த உறவினர்கள் மத்தியில் உங்களின் தற்போதைய வளர்ச்சியை கண்டு அவர்களை உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உறவுகள் சாதகமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் போகவும் செய்வீங்க. நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த அமைதி இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்துவிடும். மனதிற்குள் இப்போதும் ஒரு புயலையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் வைத்துக்கொண்டு வெளியே மட்டும் சிரித்து கொண்டிருந்த உங்களுடைய மௌன போராட்டத்திற்கு இப்போது ஒரு விடிவு காலமானது பிறக்கப் போகிறது. பிறந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக இறைவனிடம் அழுது பிரார்த்தனை செய்த அந்த மன அமைதி இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த தேவையற்ற சண்டைகள், கோர்ட் கேஸுகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரவும் செய்துவிடும். கடன் கொடுத்தவர்களின் தொல்லைகள் எல்லாமே நீங்கி கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறப்பதால் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாக மாறிவிடும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் எவ்விதமான சலசலப்பும் இன்றி அமைதியாக மாறுவதால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். அதனை நினைத்து வருத்தம் அடையக்கூடாது. மனதில் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட்டால் நன்மைகள் உங்களை தேடி வந்துவிடும். வியாபார பணிகளில் பொறுமையானது உங்களுக்கு வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பேச்சுக்கள் எதுவோ அதனை மட்டும் பேசுங்கள். மற்றவர்களின் பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். எண்ணிய சில பணிகளில் தாமதங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது. கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறவும் ஆரம்பிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையானது வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை பல நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில்